பொங்கல் திருநாள் தமிழர்களின் முக்கியமான பாரம்பரிய திருவிழா. இது அறுவடை திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறும் நாள் என்று. இதை பத்தி தகவலை பார்ப்போம். அறுவடை முடிந்த பிறகு சூரியன், மழை, நிலம், மாடு மற்றும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள் இன்று. இது கொண்டாட்டத்தின் நாள். மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று இது கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இதன் தத்துவம். உள்ள தேவையற்ற பொருட்களை நீக்கி வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல காப்பு கட்டு, வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ கட்டுவார்கள். தை மாதத்தில் முதல் நாள் உழவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றுதான் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். பானையில பச்சரிசி, வெல்லம், நெய் இட்டு பொங்கல் வைப்பார்கள். பானையில பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் முழக்கமிடுறது வழக்கம். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்நாளில் பல ஊர்களில் நடைபெறும். மாட்டுப் பொங்கல் தை 2 உழவுக்கும் பாலுக்கும் உதவியாக இருக்கும் பசுக்களுக்கும் காளைகளுக்கும் நன்றி செலுத்தும் நாள். காணும் பொங்கல் தை 3 உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாள். பெண்கள் தங்கள் உடன் பிறந்தவர்கள் நலம் பெற வேண்டி காக்கைக்கு சாதம் வைக்கும் கணுப்பிடி. பொங்கல் என்பது வெறும் திருவிழா மட்டுமல்ல, அது தமிழர்களின் இயற்கை சார்ந்த வாழ்வியலின் அடையாளம். உழவன் உலகிற்கு அச்சாணி என்பதை உலகுக்கு உணர்த்தும் ஒரு உன்னத திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றது தமிழர் நம்பிக்கை. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.